வணக்கம். வரவிருக்கும் டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி தேர்வுகளை சுலபமா கிளியர் பண்ண மே 2026க்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் செஷன். சும்மா மனப்பாடம் பண்ணாம எக்ஸாமுக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப ஈஸியா கான்செப்டா புரிஞ்சுக்கலாம். வாங்க. இன்னைக்கு நம்ம செஷனை 4 முக்கிய பகுதிகளா பிரிச்சிருக்கோம். முக்கிய நடப்பு நிகழ்வுகள், தமிழ்நாடு சட்டமன்ற கலைப்பு, 2026ஓட பரபரப்பான தமிழக தேர்தல் முடிவுகள், அப்புறம் சர்வதேசம், பொருளாதாரம் மற்றும் அறிவியல் செய்திகள். இது எல்லாமே உங்க சிலபஸை பேஸ் பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகே, முதல் பகுதிக்குள்ள போயிடலாம். உலகளாவிய மற்றும் தேசிய அளவிலான முக்கிய நடப்பு நிகழ்வுகள். இது உங்க பிரிலிம்ஸ் எக்ஸாம்க்கு ரொம்பவே கை கொடுக்கும். முதல்ல பிலிப்பீன்ஸ்ல இருக்கிற மயோன் எரிமலை ரீசெண்டா வெடிச்சிருக்கு. இது பசிபிக் நெருப்பு வளையம், அதாவது பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ல இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிலிப்பீன்ஸ் மற்றும் அமெரிக்கா இடையிலான பாலிகான் 2026 கூட்டு ராணுவ பயிற்சி. டிஃபரன்ஸ் எக்ஸசைஸ்ல இருந்து கண்டிப்பா கேள்விகள் வரும், ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட அரிசோனா பாலைவனத்துல மத்த எறும்புகளை கொல்லாம சுத்தப்படுத்துற துப்புரவு எறும்புகளை, அதாவது டாரி மிர்மெக்ஸ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இல்லையும்? இப்போ இந்த டேபிள கொஞ்சம் கவனமா பாருங்க. ஸ்பேஸ் டெக்னாலஜிலிருந்து எப்பவுமே கேள்விகள் வரும். பிக்சல் மற்றும் சர்வம் இணைந்து உருவாக்குற இந்தியாவின் முதல் ஆர்பிட்டல் டேட்டா சென்டர் சேட்டலைட்டான பாத்ஃபைண்டர் 2026 கடைசிக்குள்ள லான்ச் ஆக போகுது. அப்புறம் முக்கிய தினங்கள் மற்றும் அதோட தீம்ஸ். மே 3 உலக சிரிப்பு தினம், அதோட தீம் வேர்ல்ட் பேஸ் த்ரூ லாஃப்டர். அதே மாதிரி மே 8 உலக செஞ்சிலுவை தினம், இதோட தீம் கீப்பிங் ஹியூமனிட்டி அலைவ். இந்த டேபிள அப்படியே மைண்ட்ல பதிய வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம 2வது பகுதிக்கு மாறுவோம். ஸ்டேட் பாலிட்டி, அதாவது மாநில அரசியலமைப்பு. தமிழ்நாட்டுல நடந்த மிகப்பெரிய அரசியல் மாற்றங்களால இந்த மாசம் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஹை வெயிட்டேஜ் டாபிக். இந்த இன்ஃபோகிராஃபிக்ல நீங்க பாக்குற மாதிரி தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் 16வது சட்டப்பேரவைய மே 5, 2026 அன்னைக்கு கலைச்சிட்டார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடக்கிற ஒரு முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ் இது. இதுல நாம நோட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் இந்த ஆர்டிகல் தான். சரத்து 174(2)B தான் மாநில சட்டமன்றத்தை கலைக்கிற அதிகாரத்தை ஆளுநருக்கு கொடுக்குது. வரப்போற குரூப் 1 எக்ஸாம்ல இது கண்டிப்பா கேட்கப்படலாம். இதோட சேர்த்த சரத்து 172(1) மற்றும் ரொம்பவே ஃபேமஸான SR பொம்மை கேஸ் தீர்ப்பையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சட்டமன்றத்தை கலைக்கிறதுக்கு முன்னாடி அவையில பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு சொல்ற முக்கியமான தீர்ப்பு இது. அடுத்ததா எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த பகுதி, தமிழக தேர்தல் 2026 முடிவுகள். 1967க்கு அப்புறம் திராவிட அரசியல்ல நடந்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று மாற்றம்னு இதை சொல்லலாம். 108 இந்த நம்பர் எதை குறிக்குதுன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? ஆமாங்க, புதிதா களமிறங்கின தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே கட்சி 234 இடங்கள்ல 108 இடங்களை அதிரடியா கைப்பற்றியிருக்காங்க. மெஜாரிட்டிக்கு வெறும் 10 சீட் தான் குறைவு. இதனால மாநில வரலாற்றிலேயே 2வது முறையா ஒரு தொங்கு சட்டமன்றம், அதாவது ஹங் அசெம்பிளி உருவாகியிருக்கு. இந்த வரலாற்று ஒப்பீட்ட கொஞ்சம் பாருங்க. முதலமைச்சரா பதவியில இருக்கும்போதே எலெக்ஷன்ல தோத்தவங்களோட லிஸ்ட் இது. கொளத்தூர் தொகுதியில திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி PS குமாரசாமி ராஜா, மு. பக்தவத்சலம், அப்புறம் ஜெயலலிதா இவங்க எல்லாம் பதவியில இருந்தப்பவே தோத்திருக்காங்க. அந்த வரிசையில இவர் 4வது முதலமைச்சர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வரலாற்று பதிவு. இந்த ஸ்லைட்ல 1967ல இருந்து 2026 வரைக்கும் தமிழ்நாட்டுல ஓட்டிங் பெர்சன்டேஜ் எப்படி மாறியிருக்குங்கிற ட்ரெண்டை பார்க்கலாம். டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன் பத்தி உங்க மெயின்ஸ் எக்ஸாம்ல அனலைஸ் பண்ணி எழுதுறதுக்கு இந்த டேட்டா உங்களுக்கு ஒரு சூப்பர் ரெஃபரன்ஸா இருக்கும். எலெக்ஷன் ரிசல்ட்ஸோட டைனமிக்ஸை பாருங்களேன். ஒரு பக்கம் திருப்பத்தூர்ல அமைச்சர் KR பெரியகற்பன் வெறும் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தோத்திருக்காரு. நினைச்சு பாருங்க, ஜஸ்ட் ஒரு ஓட்டு. இன்னொரு பக்கம் எடப்பாடியில அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 98,110 வாக்குகள் வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காரு. இது போக டிவிகே கட்சி 35% வாக்குகளோட, அதாவது 1.6 கோடிக்கும் அதிகமான வாக்குகளோட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. டிவிகே தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு 2 தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்காரு. கூட்டணியை பொறுத்தவரை திமுக கூட்டணி 73 இடங்களையும் அதிமுக கூட்டணி 54 இடங்களையும் பிடிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு.
கட்சி ஆரம்பிச்சு வெறும் 2 வருஷத்துல டிவிக்கே 35% வாக்குகளை வாங்கியிருக்கு. இத 1977ல கட்சி ஆரம்பிச்ச 5 வருஷத்துல 30.6% வாக்குகள் வாங்கின எம்ஜிஆர் அவர்களின் அதிமுகவோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். உங்க மெயின்ஸ் எக்ஸாம்ல இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் கம்பேரிசன் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களோட நாலேஜ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வெளிப்படும். சரி, இப்ப நம்ம எக்ஸ்பிளைனரோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சர்வதேசம், பொருளாதாரம் மற்றும் அறிவியல் துறைகள்ல இருக்கிற முக்கியமான அப்டேட்ஸ். சர்வதேச நிகழ்வுகள்ல இத நோட் பண்ணிக்கோங்க. 8வது ஐரோப்பிய அரசியல் சமூக உச்சி மாநாடு, அதாவது இபிசி சம்மிட், ஆர்மேனியால நடந்துச்சு. இதுல ஹைலைட் என்னன்னா, ஐரோப்பாவை சாராத முதல் நாடா கனடா இதுல கலந்துக்கிட்டாங்க. எக்கனாமில ஒரு பெரிய அப்டேட். காப்பீட்டு தரகர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரூட் மூலியமா 100% அந்நிய நேரடி முதலீட்டு, அதாவது எஃப்டிஐ அனுமதிச்சிருக்காங்க. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எல்ஐசி நிறுவனத்துக்கான எஃப்டிஐ லிமிட் தொடர்ந்து 20%ஆவே தான் இருக்கு. எக்ஸாம்ல இந்த பாயிண்ட வச்சு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம், சோ கேர்ஃபுல்லா இருங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில சிலியோட அட்டகாமா பாலைவனத்துல இருக்கிற போயட் டெலிஸ்கோப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த 60 சென்டிமீட்டர் டெலிஸ்கோப் ரீசெண்டா தன்னோட முதல் ஒளிய, அதாவது ஃபர்ஸ்ட் லைட்டை அச்சீவ் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் லைட் அப்படிங்கிறது ஒரு டெலிஸ்கோப் முதலா சக்சஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்றத குறிக்கும் ஒரு வார்த்தை. சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்கிற எக்ஸோ பிளானட்களை கண்டுபிடிக்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த தொங்கு சட்டமன்றமும் ஒரு புதிய தனிப்பெரும் கட்சியின் எழுச்சியும் தமிழ்நாட்டோட எதிர்கால பாலிசி மேக்கிங்லையும் அரசியல் அமைப்பிலையும் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? இந்த முன்னெப்போதும் இல்லாத மாற்றங்கள் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மெயின்ஸ் எக்ஸாம்க்கு நோட்ஸ் ரெடி பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளைனர் செஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து படிங்க, எக்ஸாமை தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.